தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு லைக் பண்ணுங்க. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொலிக்குள் செல்லுவோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் நேற்று ஒரு செய்தி சேனல்ல ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அதை பார்க்க நேர்ந்தது. உண்மையிலேயே அவருடைய அந்த பேட்டியை பார்த்துட்டு நான் உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான மக்கள் போராளி, இந்த மக்கள் போராளிக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து தாங்க உண்மையிலேயே நான் வேதனைப்பட்டுட்டேன். ஏனென்றால் தன்னுடைய சொந்த வீட்டை வித்து தன்னுடைய தொகுதி மக்களுக்கே மொத்தத்தையும் செலவழிச்சிட்டாங்க. எவ்வளவு ஒரு பரந்த மனது இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கு என்பதை அந்த காணொலியில பார்த்த பிறகு உண்மையிலேயே நான் அசந்து போயிட்டேன். உண்மையாதான் இருக்குமா இது அப்படின்னு. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஏன் அவருடைய சொந்த வீட்டை வித்து தொகுதி மக்களுக்கு செலவு பண்ணணும்? தொகுதிக்கு என்று ஆண்டிற்கு இத்தனை கோடி அப்படின்னு நிதி ஒதுக்குறாங்கல்ல, அந்த நிதியெல்லாம் எங்க போச்சு? ஏன் வந்துட்டு இவர் தன்னுடைய சொந்த வீட்டை வித்து தொகுதி மக்களுக்கு செலவு பண்ண வேண்டிய நிலைக்கு இவர் தள்ளப்பட்டார்? அந்த தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதி வரலையா? ஒருவேளை அந்த தொகுதி மக்களுக்கு இவர் தன்னுடைய சொந்த வீட்டை விற்று செலவு செய்கின்ற அளவிற்கு தொகுதி மக்கள் இவரிடம் கோரிக்கை வைத்தார்களா? என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சமீபத்தில் சென்னையை தாக்கிய அந்த மிக்ஜம் புயலால கடலூர் மாவட்டம் தப்பிச்சிடுச்சு. ஏனென்றால் இதற்கு முன்பு இப்படி பெரும் புயல் மழை அடிக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பா கடலூர் மாவட்டத்தையும் ஒரு தாக்கிட்டு தான் போகும். இது வந்துட்டு நமக்கு பல புயல்கள் வந்துட்டு இந்த பாடத்தை கொடுத்திருக்கு. இந்த செய்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னும் போது கண்டிப்பாக பண்ருட்டி தொகுதி மக்கள் மீண்டும் ஒரு முறை வேல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பார்களா என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நமக்கு சொல்லிடும். இன்னொரு பக்கம் நெறியாளர் மாதேஷ் கேட்ட சில கேள்விகளுக்கும் திரு வேல்முருகன் அவர்கள் பதிலளிச்சார். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் டாக்டர் அன்புமணி அவர்களும் சீமான் அவர்களும் களத்துல போயிட்டு மக்களோடு மக்களாக பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்த கூடாது, அது மக்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் என்று அன்புமணி அவர்களும் சீமான் அவர்களும் களத்தில் நின்று மக்களோடு மக்களாக போராடுகிறார்கள். ஆனா நீங்க அந்த பக்கமே போகலையே, இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு சொன்னாரு பாருங்க. ஏங்க, அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பின்னாடி போனவங்க, நான் தாங்க எல்லாருக்கும் முன்னாடி போய் அந்த களத்துல நின்ன, நீங்க வந்துட்டு என்ன பார்க்கல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலத்தை கையகப்படுத்த கூடாது என்று மருத்துவர் அன்புமணி அவர்கள் களத்தில் போய் நின்று அவர் நடத்திய அந்த போராட்டம், அந்த மக்கள் எழுச்சி எல்லாம் வந்துட்டு அவ்வளவு சாதாரணமா கடந்து போயிட முடியாது. ஏதோ நீங்க பேரளவில் போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க. ஆனா மக்களோடு மக்களாக மக்களின் பிரச்சனைக்கு உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று மக்களோடு மக்களாக களத்தில் இருப்பவர் டாக்டர் அன்புமணி. நீங்க டாக்டர் அன்புமணி அவர்கள் எனக்கு பின்னாடி தாங்க வந்தார், நான் தான் அதுக்கு முன்னாடி போய் நின்ன, ஆனா என்ன யாருமே நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, அதையும் கடந்து போவோம். அதை விட ஒன்று சொன்னார் பாருங்க, கடலூர் மாவட்டத்துல நெய்வேலி பிரச்சனைகளுக்காக அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா போராட்டங்களையும் நான் தான் முன்னெடுத்தேன், நான் தான் அந்த மக்களுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு 25 லட்சத்தை வாங்கி கொடுத்துருக்கிறேன்னு சொன்னாரு பாருங்க. உண்மையிலேயே அதெல்லாம் வந்துட்டு அண்ட புழுகன் ஆகாச புழுகன் கூட சொல்ல மாட்டான் இவ்வளவு பெரிய பொய்ய. ஏனென்றால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த களத்துல போய் நின்று அந்த மக்களின் பிரச்சனைகளுக்காக அவ்வளவு அழுத்தமாக மக்களோடு மக்களாக நின்றார். அதோட முடிச்சார் அவர் பிரச்சனைலாம் இல்ல. நெய்வேலியோட அந்த 3வது மெயினுக்கு வந்துட்டு நிலம் எடுக்கிற அந்த பிரச்சனைக்கு மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு தெரியாமையே நெய்வேலி விவகாரத்தை பற்றி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில். அந்த கூட்டத்தில் அழைப்பே இல்லாமல் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக அங்க போய் கலந்துகிட்டு அந்த நிலம் கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும், ரத்து செய்ய வேண்டும், இல்லை என்றால் களத்தில் இறங்கி நாங்கள் போராட துணிந்து விட்டால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, பிறகு வருகின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று டாக்டர் அன்புமணி அவர்கள் சொன்ன பிறகு அந்த நிலம் கையகப்படுத்துகின்ற அந்த விஷயத்தை வந்துட்டு தள்ளி போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நிக்குது நிலுவையில். இப்படி மக்களின் பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு இடத்திலும் களத்தில் நின்று கொண்டிருப்பவர் டாக்டர் அன்புமணி அவர்கள். ஆனா எல்லாத்துக்கும் நீங்க தான் முன்னாடி, டாக்டர் அன்புமணி அவர்கள் பின்னாடின்னு சொல்லும் போது ஏத்துக்கவா முடியும்? இதையெல்லாம் நீங்க போயிட்டு மக்கள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா மக்கள் உண்மையிலேயே உங்களை தொகுதியை விட்டு துரத்திடுவாங்கன்னு.
ஏனென்றால் உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கிறது. அதை நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் உங்களின் குரலை உயர்த்துகிறீர்கள், இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அந்த குரலுக்கு ஆளும் கட்சியான திமுக என்ன மதிப்பளித்திருக்கிறது? நீங்கள் சட்டமன்றத்தில் பேசி எந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறீர்கள்? ஒரு சில பிரச்சனையை சொல்லுங்க. மாதேஷ் அந்த விஷயத்தை கேட்டாரு, ஏன் உங்களால பதில் சொல்ல முடியல? வேங்கை வயல் பிரச்சனை நடந்து 1.5 வருஷம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. வேல்முருகன், ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கத்துல நிக்கிறோம்னு சொல்றீங்களே, அந்த மக்களுக்கு உங்களால கிடைக்கப்பட்ட தீர்வு என்ன? ஏனென்றால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நின்று வெற்றி பெற்றவர். நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நின்று வெற்றி பெற்றவர். ஆளும் கட்சியின் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் அப்படின்னு சொல்றீங்க. குரலற்றவரின் குரலாக நான் தான் சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்க. அந்த வேங்கை வயல் மக்களின் குரலாக யார் சட்டமன்றத்தில் ஒலித்து என்ன செய்தீர்கள்? அதற்கான தீர்வு என்ன? இதுவரை ஒரு குற்றவாளி மாவட்டம் விட்டு மாவட்டம் போகல, மாநிலம் விட்டு மாநிலம் போகல, நாடு விட்டு நாடு போகல, அதே ஊருக்குள்ள இருக்கிறான் அந்த குற்றத்தை செஞ்சுவன். என்ன குற்றம்? மக்கள் குடிக்கின்ற தண்ணியில மலத்தை கலந்திருக்காங்க. கேவலம், மாநிலத்துக்கு அவமானம். மக்கள் குடிக்கிற தண்ணியில மலத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை நம்ம மன்னிச்சுட்டு போயிடலாம். தெரிந்து இது தவறு, இதை செய்யக்கூடாது என்பது தெரிந்து அந்த தவறை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் பல நாட்கள். அந்த நீரை அருந்திய மக்கள் உடல் உபாதையால பாதிக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு போய் கடைசியில மருத்துவமனை குழு போய் அங்க ஆய்வு பண்ணதுல இந்த இடத்தில் நீரில் தான் பிரச்சனை, இந்த நீரில் ஏதோ கலக்கப்பட்டு இருக்கிறது என்று ஆய்வு சொன்னதுனால அதன் பிறகு அந்த மக்களுக்கு நீர் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும் பொழுதுதான் ஓவர் டேங்க்ல இருந்து தான் இங்க தண்ணி வருதுன்னு சொல்லி அந்த ஓவர் டேங்கை போய் செக் பண்ணா அதுல வந்துட்டு மலத்தை கலந்து வச்சிருக்கிறானுங்க நாதாரி பயிலங்கன்னு தெரிஞ்சுது. ஆனால் இந்த சம்பவம் நடந்து 1.5 ஆண்டுகள் முடிந்தும் கூட அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீதியின் முன் கொண்டு போய் நிற்க வச்சு அவர்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியலன்னா நீங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஆளும் கட்சியில் அங்கம் வகித்து மக்களுக்கு என்ன உங்களால நன்மை அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க குரலற்ற மக்களின் குரலாக நான் ஒலிக்கிற சட்டமன்றத்தில் சொல்றீங்க. ஒலித்த அந்த குரல் பெற்று தந்த தீர்வு என்ன? இடஒதுக்கீடு தியாகிகள் 21 பேருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு மு.க. ஸ்டாலினோட அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அந்த அரசு வெளியிட்ட அந்த அறிவிப்புக்கு நான் தான் காரணம்னு போய் கிரெடிட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்துட்டு ஆளுகிட்ட அரசுக்கு அழுத்தம் கொடுத்துதாங்க அதெல்லாம் நான் கொண்டாந்து அப்படின்னு சொல்றீங்க. எப்படிங்க உங்களால் இதெல்லாம் பேச முடியுது? பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, சட்டமன்றத்திற்கு வெளியே இருந்து தைலாபுரம் தோட்டத்தின் நீதியரசரின் குரல் முதலமைச்சரோட காது கிழிக்க வேறு வழியே இல்லாம அந்த அறிவிப்பையாச்சும் செஞ்சு இவரை கொஞ்சம் குளிர வைக்கலான்னு நினைச்சு செஞ்சாங்க. அவ்வளவுதான் உண்மை. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டையே நம்ம நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டோம். அந்த நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினதை நம்ம எப்படியோ தள்ளுபடி பண்ணுவோம்னு அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டு தான் அந்த நேரத்தில் வன்னியர்களுக்கு எதிராக நம்ம இந்த செயலெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். வன்னியர்கள் வந்துட்டு நம்ம மீது கோபத்துல இருக்கிறாங்க. அதனால இந்த இடஒதுக்கீடு தியாகிகளுக்காவது மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 கோடி அறிவிச்சு அந்த நேரத்தில் வன்னியர்கள் கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிக்கலான்னு அவர் ஒரு முடிவு பண்ணி அந்த அறிவிப்பை வெளியிட்டாரே தவிர அது பாட்டாளி மக்கள் கட்சியின் பல ஆண்டு கோரிக்கை. தைலாபுரத்து நீதியரசு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிலிருந்து பின்வாங்கல. தைலாபுரத்து நீதியரசர் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல இல்லாததுனால இவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டோம் நாங்கெல்லாம். இத்தனை ஆண்டுகள் வேண்டுமா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு? உலகத்திலேயே இடஒதுக்கீட்டிற்கு போராட்டம் நடத்தி உயிர் நீத்த சமூகம் அந்நியர் சமூகம். அந்த சமூகத்தின் வரலாற்றை அழிப்பதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற திமுகவை இடஒதுக்கீட்டிற்காக உலகத்திலேயே எந்த ஒரு சமூகமும் செய்யாத சாதனையை தமிழ்நாட்டில் வன்னியர்கள் செய்தார். இடஒதுக்கீட்டிற்காக பல போராட்டங்களை களத்தில் இறங்கி நடத்தி ஆட்சியாளர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டு உயிர் துறந்த அந்த தியாகிகளுக்கு 35 ஆண்டுகள் ஆன பிறகுதான் மணிமண்டபம்னு ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அரசு. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இடஒதுக்கீட்டிற்காக களத்தில் இறங்கி போராடி அரசு சுட்டு வீழ்த்தி உயிர் துறந்த ஒரு சமூகம்னா அது தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர் சமூகம் தான். அந்த சமூகத்தின் அடையாளங்களை முற்றிலுமாக அழிப்பதற்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவின் அரசிற்கு இப்படி போய் வக்காலத்து வாங்குறீங்களே வேல்முருகன் அண்ணே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா?
சொல்லுங்க, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சியால் அடையாளம் காணப்பட்டு மருத்துவர் ஐயா என்ற ஒரு மாமனிதரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டு வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முல்லானா போன ஜென்ம பாவமடி அம்மாளு, இது போன ஜென்ம பாவமடி அம்மாளுன்னு கண்ணதாசன் எழுதி டிஎம்எஸ் பாடின அந்த பாட்டுக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டும் ஒண்ணு. அதுதான் கரெக்டா இருக்கு. வளர்த்த கடா மாறுல பாயுதுன்னு சொல்ற அந்த பழமொழிக்கு தக்க உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக உங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து உதயசூரியன் சின்னத்தையும் கொடுத்து அதுல நிக்க வச்சு வெற்றி பெற வச்சுது. இப்பொழுது உங்களுக்கு சீட்டு கொடுத்த ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்களை வெற்றி பெற வைத்த உதயசூரியன் சின்னத்திற்கும் விசுவாசமா நடந்துக்கிறீங்க. அருமையான விசுவாசிங்க நீங்க. உங்களை மாதிரி ஒரு விசிறிய பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. இருந்தாலும் நீங்க குரலற்றவர்களின் குரல் நான் தான் அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குது முழுமையா உங்களுக்கான அந்த அதிகாரம். என்னத்தை சாதிக்க போறீங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனென்றால் நீங்கள் இருக்கின்ற இடமும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமையும் தமிழ்நாட்டிலிருந்தே வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த தேர்தல் களத்தில் நம்ம பார்த்துருவோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.